ஐபிசி தமிழ் உலக தமிழருக்கு ஒரு உறவு பாலம் ஆணைய பிடிங்க வேணா சீசன் 2ல இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் மெரினா பீச் தான். ஸோ வழக்கம் போல் நமக்கு இடம் எங்கேயும் கிடைக்கல, ஆள் கிடைக்கலன்னா மெரினா பீச்சில் வந்து கடலை போட்டுக்கிட்டு இருப்போம். அண்ட் இன்னைக்கு நிறைய பேர்ட்ட கடலை போட போகிறோம், நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம். அங்கே போய் பார்க்கலாம். உங்ககிட்ட ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அப்படின்னா அது என்ன பொருளா? ரொம்ப சிந்திக்க வேண்டிய கேள்வி, நான் யோசிக்கணும். சாப்பிட்ற பொருள் தான், சாப்பாடு தான். லவ். லவ் என் செருப்பு தானா? நான் காணாம போச்சு, ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். உங்களை மாதிரியே ஒரு 7 பேரில் யாரோ ஒருத்தரை பார்த்துட்டா கூட நீங்கள் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவீங்க? என்ன மாதிரியா இருக்க, வாடா வாடா வாடான்னு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவேன். ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி எப்படி அவங்களும் இவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு கேட்பேன். என்ன மாதிரி இருந்தா அவர் வீட்டுக்கு கூட்டு போய் என்ன மாதிரியா இருக்கிறாரு, கொஞ்சம் வீட்டு வேலை பார்த்துக்கவான்னு சொல்லிட்டு போயிடலாம். இன்னைக்கு எபிசோட்ல ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் அப்பா டக்கர் பதில்கள். இன்னைக்கு நம்ம அப்பா டக்கர் பதில்களில் கேட்க போகிற கேள்வி என்ன அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு பொருள், நல்ல ப்ரீஷியஸான ஒரு பொருள், அது மிஸ் ஆகிடுச்சுன்னா பயங்கரமாக ஃபீல் பண்ணுவீங்க. அப்படின்னா அது என்ன பொருள் அப்படின்னு சொல்லி தான் கேட்க போகிறோம். என்னன்னா, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களை யாராவது மிஸ் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். பாவம், ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நான் வந்து ஜாப் வந்து ரிசைன் பண்ணிட்டேன். ஓகே. ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. அப்போ வந்து ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இல்லை அப்பா குச்சிலாம் எடுக்காதீங்க, அடிக்காதீங்க. ஓகே. அது வேணாம், ஃபேமிலியில் வந்து எல்லாம் வேண்டாம்னு சொன்னாங்க. அதனால சரி ஃபேமிலி தான் முக்கியம் அப்படின்றதால நான் அது வேண்டாம் அப்படின்னு விட்டேன். அது ஃபீலிங்ஸ்ன்னு இல்லை, அது இப்போதைக்கு அது விட்டுட்டோமே அப்படின்னு. ரொம்ப நல்ல பொண்ணு, தங்கமான பொண்ணுமா? மிஸ் பண்ணலாம் இது வரைக்கும். நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகணும்னு ரொம்ப ஆசை. பசங்கனாலே ஃபோன் மிஸ் பண்ணா ரொம்ப. அதுதான் பிரச்சனை. நீ சொல்லிட்டியா? அப்படின்னா உயிர் உள்ள பொருளா உயிர் இல்லாத எப்படி வேணா பெஸ்ட் ஃப்ரெண்ட். பாரா எனக்கான என்ன பொருள் ஏதோ இவங்க 2 பேர் தான் மிஸ் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்படுவேன். ஃபோன் அண்ட் பைக் போச்சுன்னா ஃபீல் ஓட்டவே மாட்டியா? எப்படிலாம் ஃபீல் பண்ணுவேன்? அழுவேன், நல்லா சேடாக இருப்பேன், கொஞ்ச நாள் சோகமாக இருப்பேன். சரக்கு அடிப்பீங்க? அதெல்லாம் கிடையாது, அந்த பழக்கம்லாம் கிடையாது. ஏன்னா கண்டிப்பான்றா, நீ பழக்கமே இல்லைன்ற. இந்த பழக்கம்லாம் கிடையாது. இவனை எல்லாம் மதுவில கேஸ்ல உள்ள தள்ளணுமே. அவனுக்கு இருக்கு, அதான் சொல்லுவேன். ஐயோ, நான் டீ டோட்டல நான் டீ காஃபி எடுக்க குடிக்க மாட்டேன். நீ மனுஷனே இல்ல, பேய் பிசாசு. வாழ்நாள்ல அப்படி ஃபீல் பண்ணவே மாட்டோம். அப்படின்னா என்ன மாதிரி பொருளா இருக்கும்? லவ். 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 சொன்னாப்பானா ஐ கம்மியா பொருளா இருந்தா? பொருளாக இருந்தால் பொருளுக்கெல்லாம் யாருமே அந்த அளவுக்குலாம் ஃபீல் பண்ண மாட்டோம்ல. ஃபீல் பண்ணுவோம், ஜஸ்ட்டு நம்ம ரொம்ப ஆசையாக வாங்கியிருப்போம், இல்லை கஷ்டப்பட்டு வாங்கியிருப்போம், ஏதாவது இல்லை ஒருத்தங்க அன்பளிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் திரும்பி அந்த பொருள் நம்மளால நமக்கு திருப்பி கிடைக்கும் அப்படின்னா ரொம்பலாம் ஃபீல் பண்ண வேண்டாம். இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. பொருள் மிஸ் பண்ணி ஃபீல் பண்ணுறது என்ன பொருள்னா, சாப்பிட்ற பொருள் தான், சாப்பாடு தான். சாப்பாடு. இவருக்காகவே ஒரு கிளாப்ஸ் கொடுத்துட்றோம். எடிட்டர் நீங்கள் எங்கே இருந்தாலும் கிளாப்ஸில் ஆட் பண்ணிடுங்க, சரியா? சூப்பர். உங்ககிட்ட ஒரு பொருள் இருக்கு, சரியா? ஏய், நான் நக்கல. என் செருப்பு தானா? நான் காணாம போச்சு, ரொம்ப ஃபீல் பண்ணுவேனா? ஒரு செருப்பு திருட்டு போயிட்டாங்கண்ணா, அது மனசு கஷ்டமா இருக்கு. என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும். ஓகே, இன்னொரு கேளுங்க. இத முறப்பிரகாரம் சொல்லி வர்றது பெரிய சாதனை. இத மறுபடியும் முதல்ல சொல்லணும்னா என்னங்க அர்த்தம்? உங்ககிட்ட ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள் தொலைஞ்சிச்சா? தொலைஞ்சோன்னு நீ ஃபீல் பண்ணியா? அது என்ன பொருள்? உதராம பாவம் என்கிட்ட சொன்னாங்க, நான் 10 ரூபா தொலைச்சிட்டேன். என்னது பால் என்னதான் காஃபி, நீங்களால காஃபி குடிக்கல. உண்மை நான் பக்கத்து வீட்டு பொண்ணு காணாம போயிடுச்சா, ரொம்ப ஃபீலா இருக்கு. பார்த்து ஃபீல் பண்ணு, கேமரா பார்த்து ஃபீல் பண்ணு, இங்க ஜூம் பண்ணு, ஃபீல் பண்ணு. ஊருக்கு போயிடுச்சா, அதெல்லாம் ரொம்ப ஃபீலா இருக்கு. அத பத்தி நீ ஏன் ஃபீல் பண்ற? நான் ஃபீல் பண்ணனும். ஓகே, நீ ஒரு பொருள்
நான் ஒரு பொருளா ரொம்ப டெக்னிக்கலா எய்ம் பண்றானே. நீ ஒரு பொருளை தொலைச்சிட்ட, அந்த பொருளுக்காக நீ ரொம்ப ஃபீல் பண்ற, என்ன பொருள்? யோசிக்கணுமா கொண்டா யோசிட்டா ஐயோ இந்த சின்ன விஷயத்த கூட புரிஞ்சு தெரியாத தத்தியா இருக்கிறானே. நான் லவ் பண்ற பொண்ணு என்னை விட்டு போச்சுன்னா நான் ஃபீல் பண்ணுவேன். நான் பொருள் கேட்டேன். பொருள் அது ஒரு பொருள் தானே. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? பொருள் மைண்டுக்குள்ள நிறைய ஓடுற மாதிரி இருக்கு. என்ன? ஐயோ சிரிக்கிறாடா சிரிக்கிறா. ஹஸ்பண்டுக்காக வாங்கின முக்கியமான பொருளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும். சூப்பர். இது புள்ள குழந்தை காணாம போனோம். நான் கேக்குறது உனக்கு புரியுதா இல்லையா? புரியுதுல்ல? பொருள் பொருள் கேட்டேன் நான். எனக்கு அதுதான் இருக்கு. பொருளை பத்திலாம் என்னுடைய இது எதுவுமே கிடையாது. அந்த அப்ரிசியேஷனா குழந்தை மட்டும்தான். அந்த அளவுக்கு இது கிடையாது. பொருள் மேல அஃபெக்ஷன் கிடையாது. இல்ல. மொபைல் மொபைல் கஷ்டப்பட்டு கணவர் வாங்கி கொடுத்துருப்பா. ஆமா கண்டிப்பா. அதை தொலைச்சா நான் தான் சாத்து அது வாங்கணும். கான்டாக்ட்ஸ் எல்லாம் போயிடும், பிக்சர்ஸ் போயிடும். இட்ஸ் ஆல்ரைட். என் கணவரோட முதல் எனக்கு பரிசு பொருளாக கொடுத்த நினைவு பொருளாக வச்சிருக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அது ஒரு வழியாக ஒரு வாட்ச் கொடுத்தாரு. அது மிஸ் பண்ணிட்டேன். அது மிஸ் பண்ணது நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா நான் நினச்சி வச்சிருந்தது அதை பத்திரமா வச்சிருக்கணும், ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்த பொருள். ஸோ அது மிஸ் ஆனப்போ ரொம்பவே ஃபீல் பண்ணேன். கல்யாணமான புதுசில் மகாபலிபுரம் கூட்டி போனார். அங்கே வந்துட்டு ரொமான்டிக்கான கணவராக இருந்திருப்பாரு. இல்லைங்க, எனக்கு இது புதுசுங்க. நான் கோயம்புத்தூர் பொண்ணுங்க. ஓகே. அங்கே வந்துட்டு இந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு வித்துட்டு இருந்தாங்க. அது தொட்டா சில்லுன்னு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பிளாக் கலர் கிறிஸ்டல் மாதிரி ஒன்று. அது வந்து எனக்கு இப்போ இது டைமண்ட் அப்படின்னுட்டு எனக்கு வாங்கி ப்ரெசென்ட் பண்ணார். அது என்னாச்சுன்னா வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது அது வந்து மிஸ் ஆயிடுச்சு. நான் வாங்கி கொடுத்தேன் டைமண்ட் நெக்லஸ் மிஸ் பண்ணிட்டியே அப்படின்ட்டு. டைமண்ட் நெக்லஸ் இதையே தொலைச்சிட்டியே, உனக்கு டைமண்ட் நெக்லஸ் நான் வாங்கி தருவேனா அப்படின்னு கேட்டிருப்பேன். அது கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்தது. ரிமெம்பரன்ஸாக இருக்கிற ஃபோட்டோஸ் எதனா மிஸ் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓல்டு மெமரிஸ். ஏதாவது டிவைஸ் தொலைச்சா. டிவைஸ் தொலைச்சா. ஒரு முக்கியமான நோட் புக் பிளே ஸ்டேஷனோட சிடி தொலைஞ்சா. என்ன கன்றாவிடா இது. பொருள்னு சொல்ல முடியாது. பட் தென் பேரண்ட்ஸை தொலைச்சி திருப்பி கச்சா ரொம்ப ஹாப்பியா. பேரண்ட்ஸ் தொலைக்கணும்னு ஆசையா இருக்கு. தொலைச்சா ரொம்ப ஃபீல் பேரண்ட்ஸ் தொலைச்சா ஃபீல் பண்ணுவேன். அடியே ரத்தி அக்னி ஹோத்ரி. ஒரு மெமரபிளான ஒரு திங் ஒருத்தவங்க கொடுத்தது அது லூஸ் பண்ணிட்டேன்னா ரொம்ப ஒரு மாதிரி இதுவா இருக்கும். ஓகே ஓகே. அப்படி எதுவும் நான் தொலைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏய் இது உனக்கே நியாயமா இருக்கா? ஃபோன் அதுதான் எப்பவுமே நான் யூஸ் பண்றது. ஐ மீன் நான் எழுந்ததுலேருந்து நைட் தூங்குற வரைக்கும் நான் யூஸ் பண்ற ஒரு விஷயம்னா ஃபோன் தான். இட்ஸ் வெரி அடிக்டிங் டு. ஐயோ வேணாங்க. என்ன அடி புள்ள வளர்த்து வச்சிருக்கா? ரொம்ப சிந்திக்க வேண்டிய கேள்வி. நான் யோசிக்கணும். இதாமா நல்லா திங்க் பண்ணி பாருங்க. நாமத்து பொண்ணு பேச்சு கேட்க சொன்னா. இல்லை நிஜமாவே தெரியல. ஐயோ 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 மரமண்டு. ஆனால் நான் பாய் ஃப்ரெண்ட் தான் சொல்லலான்னு வந்தேன். ஆனால் நீங்கள் அதை சொன்னதுனால ஐ திங்க் பர்ஸ் தொலைஞ்சா நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஓ எஸ். சரி விடுங்க. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். என்னோட அம்மா. ப்ளீஸ் டார்லிங் ஒன் மோர் ப்ளீஸ் ரா. என்னோட அம்மா இழுப வலுவா இருக்கு. தாங்க மாட்டேங்க. எல்லாரும் பொறாம பிடிச்சவங்க. உட்கார்ந்திருக்காளுக்கு பாரு, சேத்துல போறட்ட பன்னிக்கு மாதிரி. அண்ணா உங்களோட அம்மா தொலைஞ்சு போனா உங்களுக்கு கவலையா இருக்காதா? சொல்லுங்க. நான் எங்க டாடிக்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். எப்ப பார்த்தாலும் தரித்திரம் பிடிச்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கேன். தரித்திரத்துக்கு பிறந்த தரித்திரமே. ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன், பேட்மேன் இவங்க எல்லாருமே வந்து உலகத்தை காப்பாற்றுறதுக்காக வந்த ஒரு சூப்பர் ஹீரோஸ். இப்போ உங்களுக்கும் அதே மாதிரி ஒரு சூப்பர் பவர் வருதுன்னா எந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்காக வருவீங்க? பாலிடிக்ஸ் தான். தமிழ்நாட்டில் நடக்கிற பாலிடிக்ஸ். ஸ்கூல் தானே படிக்கிறேன். நான் காலேஜ் படிக்கிறேன். உதாரணத்துக்கு சொல்லி உள்ள வரைக்கும் போய் மாட்டிக்கிட்டேன். அப்படியே டிராவல் பண்ணுவான். எத்தனையோ போற நீ காலேஜ் பாலிடிக்ஸ் தான். ஒட்டுமொத்த காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் அத்தனை பேரை இன்சல்ட் பண்ணிட்ட. நீ வேலைக்காக மாட்டேன். நீங்க சொல்லுங்க. நான் வந்து எங்கள் ஊரில் தண்ணி பிரச்சனை தீர்க்கணும் ஃபர்ஸ்ட்டு. ஆல் தி பெஸ்ட். எத்துக்க எல்லாத்துக்கும். ஏழை பணக்காரங்கன்ற மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. இப்போ அது வந்து அந்த டிஃப்ரென்ஸ் இல்லாமல் எல்லாரும் சமமாக இருக்க மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இல்லாமல் ஆக்கிடுவீங்க. ஐயோ எப்படி வளர்த்துருக்காங்க. இது எங்கள் மாவட்டம் ஆக்சுவலாக நாகப்பட்டினம் மாவட்டம். இல்லை விவசாயிங்க நிறையா இருக்காங்க. இந்த கர்நாடகாவிலேருந்து தண்ணி விட மாட்டேங்கிறாங்க மேட்டூர் டேமுக்கு. எனக்கு பவர் இருந்துச்சுன்னா சரி அவங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல்
நமக்கும் பிரச்சனை இல்லாமல் இந்த காவிரி பிரச்சனை தீர்க்கிறதுக்கு எல்லாரும் விவசாயிங்களாம் நல்லா இருக்கிறதுக்காக அந்த பவரை யூஸ் பண்ணுவேன். ஆஹா, இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது காதிலே தேன் வந்து பாய்கிறது. எல்லாரும் வந்து இந்த ரோடு கிளியர் பண்ணி எல்லாரும் நார்மலாக போகிற மாதிரி சரி. கேர்ள்ஸ்க்கு நடக்கிற அநியாயங்கள். அது எப்படி எப்படி அண்ணா வாங்கண்ணா, அண்ணா வாங்க வாங்கண்ணா, சொல்லுங்கண்ணா. இல்லை ஈவ் டீசிங் பண்ணுறதே நீ சொல்லுங்க. அதான்டா அது மாதிரி கேசஸ்லாம் சால்வ் பண்ணுறது. ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்க சொல்லுங்க. சோஷியல் ப்ராப்ளம்ஸ். சோஷியல் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா என்னன்னு சொல்லுது? ஊழல் பண்ணுறது, மோசடி பண்ணுறது, திருடுறது, எல்லாத்தையும் தடுப்பீங்க. இது கொஞ்சம் ஓவர் டோஸா இருக்கியா? அதாவது பசியோடு இருக்கிறாங்க ஐயா, அது வந்து பசியோடு இருக்கிறவங்க பசி சாப்பாடு கொடுக்குறத வந்து தடுக்கிறாங்க இல்லையா, அந்த தப்பாக தடுக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் பாடுபடுவேன். என்னடா சொல்ற? டேய் நீ கிரேட்டா. வெள்ளம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் அந்த தண்ணிலாம் கொடுக்குறாங்களா, தண்ணி பாக்கெட்டு சாப்பாடுலாம் எடுத்துன்னு போயிட்டு எல்லாத்தையும் எல்லாரும் கொடுத்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். அவ்வளவு பெரிய தில்லாலங்கடியா நீ? இந்த லவ் பண்றாங்களா அதெல்லாம் சுத்தம் பிடிக்காது. ரொம்ப சத்தியமா எல்லாத்தையும் சென்டர்ல ஒரு பாலம் அமைக்கணும். கண்டிப்பா இதான் பண்ணுவேன். தம்பி சொல்றது வேடிக்கையா இருக்கு. வழக்கமா என்னன்னா சொல்லுவேன், ஏதாவது ஒரு பொண்ணு இந்த அப்படியே ஸ்பைடர் மேன் மாதிரி வெப் போட்டு தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன். என்னடா சொல்ற? நீ பிரச்சனையை சால்வ் பண்ண மாட்டேன், பக்கத்து வீட்டு பொண்ணு எந்த ஊருக்கு போச்சு தேடி போயிடுவேன். வெளியே இவ்ளோ சேட்டை பண்றியா? இரு உங்க அம்மா கிட்ட போட்டு கொடுக்குறேன். யூ லேடிஸ் பொறுக்கி என்னை எவன் அச்சானோ அவனை ஃபர்ஸ்ட் போய் அடிப்பேன். அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துறாதப்பா. போட்டு தாக்கியா கமான். அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டேன், அமைதியாக தான் இருப்பேன். இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது பூஜி குட்டி. சொல்ல தெரியலங்க, சாரி. ஐயோ 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 மரமண்டு. என்ன பிரச்சனை நடக்குன்னே தெரியல. நாங்க பீச்சுக்கு வந்து கபடி 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 விளையாண்டுருப்போம் ஜாலியா. நீங்க இன்னும் பக்குவப்படலன்னு நினைக்கிறேன் நானு. எஸ், இந்த உலகத்துல மனசு தவிர திருத்துறது வேற எதுவுமே இல்லைங்க சார். சூப்பர்ண்ணே. அந்த மனசு இருந்தா கரெக்டா ஆகும். நம்ம சொல்றது வந்து கிள்னா அந்த மனசு கிள்னா தெரியும், இல்லை நம்ம மனசு கிள்னா தெரியும். இதுக்கு வந்து பயிற்று மேனு, இதுக்கு பயிற்று ஜாக்சான் இப்படிலாம் நம்மளால வர முடியாது சார். நான் சொல்ல நல்ல தம்பி ரொம்ப கருத்தா பேசுவாப்ல. நானா என் மாமியாரை திருத்தணும்னு நினைப்பேன். எஸ். மாமியார் இருக்காங்களா? இருக்காங்க இருக்காங்க. மாமியார் கேட்டுக்கோங்க. அடுத்து கண்டிப்பா நான் ஃப்ராங்கா தான் சொல்றேன். ஏண்டிமா மாமியார் மருமகளை பத்தி எத்தனை மெகா சீரியல் எடுத்தாலும் நீங்க திருந்தவே மாட்டீங்களா? எல்லாத்தையும் கிளீனஸாக இருக்கணும், எல்லாம் க்ளீனாக இருக்கணும்னு நினைப்பேன். அவ்வளோதான். நாட்டுக்கு திருத்தம். சேம் திங். நாட்டை திருத்துறதே கிடையாது. எவன் எப்படி போனா எப்படி இருந்தாலும் இது திருந்தாத நாடு. இப்படியே பைத்திய மாதிரி பேசுவ லூசா நீ? ஒன்னலாம் சூப்பர் உமனா இருந்தேன்னா இப்போ நிறைய பெண்களுக்கான ரேப் நடக்குது. டூர் போயிடுவீங்க. இல்லை கேங் ரேப் அது நிறைய வருது. நான் ஒரு சூப்பர் உமனாக இருந்தேன், கண்டிப்பாக அதுதான் ஃபர்ஸ்ட் தடை பண்றதுக்கு என்னால முடிஞ்சதெல்லாம் உதவி செய்யணும்னு ஆசைப்படுவேன். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. கிட்னாப்பிங், தெஃப்டிங் அந்த ஓ இவரா? வாட்டர் ஸ்கேர்சிட்டி. அதை வந்து கொஞ்சம் நிறைய தண்ணி வரும். ஆமா நான் நிறைய ட்ரீஸ்லாம் இது பண்ணுவேன். பாரா பிளாக் மணி. வெரி குட். மெயினாக நம்மளோட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் ப்ரொடெக்ஷன், அப்புறம் இந்த என்விரான்மெண்டல் பேஸாக இப்போ நிறையா வாட்டர் ஸ்கேர்சிட்டி ஆகிட்டு இருக்கு. அந்த மாதிரி நம்மளை சுற்றி நம்ம நல்லா இருக்கிறதுக்காக என்ன பண்ணணுமோ பண்ணுவீங்க. எனக்கு ஐடியாவே இல்லையே. என்னம்மா சொல்லி பேச்சு கேட்க மாட்டேங்க. 6 எதாவது தொலைச்சா நான் தொலைக்க மாட்டேன், என்ன பண்ணுவீங்க அப்படிங்களா? இப்போ என்னன்னா எனக்கு ஐடியாவே இல்லை. எப்படியா போன் போங்கண்ணா, இப்பெல்லாம் சின்ன சின்ன விஷயத்த ஊதி பெருசா இருக்குதுங்க. பெண்களை அடிமையா பண்றாங்களே அவங்களெல்லாம் திருத்தணும்னு நினைப்போம். அவ்வளவுதான். பண்ணுங்க, நானா வேண்டாங்கிறேன். போலீஸ்காரங்களை திருத்தணும்னு நினைப்போம். ஐயோ ஆமா. எங்க எல்லாருக்கும் ஒரு பவர் கிடைச்சதுன்னா ஒருத்தர் ஒரு பிரச்சனையை தீர்த்து வச்சிருவோம். கிழிஞ்சது. டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்லாம் ரொம்ப இப்போ ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றாங்கல்ல. தெரியும், நீ இதை சொல்லுவேன். ஆமா, ஸோ அதனால அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி நிறைய விஷயம் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன்.
எஜுகேட்டட் ஃபேமிலி வெரி நைஸ். நான் பேசிக்கலி அனிமல் லவர்னால நான் அனிமல்ஸ்க்காக நான் ஃபைட் பண்ணுவேன். நல்லா தெரியும். ரொம்ப ஜென்ரலாக இருக்கிற டாபிக்னா எஜுகேஷன் சிஸ்டம் தான் எனக்கு அது மெயினாக ஒரு விஷயம். பிகாஸ் நம்ம இல்லை படிப்பு ஆமாம் அது ஒரு முக்கியமான விஷயம். 10th 12th போர்டில் சாவடிக்கிறாங்க, அதனால அது ஒரு காண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த மார்க்கிங் சிஸ்டம்லாம் பிடிக்காது. இறந்த பொண்ணு சுசீலாவோட சித்தி பொண்ணா, பேர் சுகந்தி, செம்ம டெல்லி சிட்டுப்பா. அப்பா டேக்கர் பதில்கள்லாம் பயங்கரமா இருந்துச்சு. அடுத்ததை நம்ம பார்க்க போறது தாறுமாறு தக்காளி சோறு. தாறுமாறு தக்காளி சோறு, தக்காளி சோறு, தக்காளி சோறு. உங்களை மாதிரியே உலகத்துல ஒருத்தர் மாதிரி 7 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களை மாதிரியே ஒரு 7 பேர்ல யாரோ ஒருத்தரை பார்த்துட்டா கூட நீங்க என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவீங்க? எதுவும் கேட்க மாட்டேன், ஒரு அட்வைஸ்மெண்ட் பண்ணுவேன். இன்ஜினியரிங் மட்டும் சேர்ந்துடக்கூடாதுன்ட்டு அட்வைஸ் பண்ணுவேன். உனக்கு உன் பிரச்சனை. உங்களை மாதிரி ஒருத்தரை பார்த்துட்டீங்கன்னா நேரில் பார்க்குறீங்க, அப்படியே உங்களை மாதிரி நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? ஆச்சரியமா பார்ப்பேன். அது அப்படியே அவங்கள அந்த கேமரா பார்த்து ஆச்சரியமா பாருங்க. சும்மா அதே மாதிரி ஒரு ஆளை பார்த்தேன்னா, ஹலோ ராஜேந்திரா நீ எப்படா இங்கே வந்த, ஆச்சரியமா இருக்கு. உங்களுக்கு கடுப்பா இருந்தாலும் திட்டிடுவீங்க, டேய் எங்கடா வந்த? நெக்கு சிரிப்பே வரல. எதுவும் இல்லை, கேட்குறது அவர் ஷாக் ஆகி என்ன பேசுறதுன்னே தெரியாது. ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படியே இருந்துட்டு 6 மாட்டுக்கு நீங்க இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க, எந்த ஊர்ல பிறந்தீங்க, எந்த ஊர்லாம் இருந்தீங்க இவ்வளவு நாள், திடீர்னு இப்ப பாக்குறமே அப்படின்னு கேட்பேன். நீயாச்சும் நடக்குதா இல்ல என்ன மாதிரி தான் நீங்கம்மா அதெல்லாம் கேட்பீங்களா? நீங்க கேட்பீங்களா? கேட்பான். நோட் பண்ணி வச்சீங்க. கவலையே படாதீங்க மாப்பிள்ள, என் பொண்ணு சாகிற வரைக்கும் இப்படியே தான் இருப்பா. எனக்கு நானே தான் பெஸ்ட்னு சொல்லிட்டு வந்துட்டே இருப்பேன். போட்டு தாக்கு. ஓகே ஓகே. எங்களை மாதிரி என்ன மாதிரியே இருக்காங்களே சொல்லிட்டு சந்தோஷப்படுவோம். அவங்கள போய் பார்த்து பேசுவோம். என்ன கேட்பீங்க அவங்கள போய் பார்த்து? வாவ் நைஸ் ஸ்மைல். என்ன மாதிரியே இருக்கிறவங்கள ஒருத்தவங்களை பார்த்தோம்னா அடுத்ததான் 7 பேரும் சந்திக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். அவங்க கிட்ட போய் என்ன கேள்வி கேட்பீங்க? ஒரு ஆச்சரியம் தானே, அவங்கள பார்த்த உடனே ஒரு எப்படி சொல்றது, நம்மள மாதிரியே இருக்காங்கன்ற ஒரு ஃபீலிங் வரும்ல. ஃபீலிங்கா? என்ன ஃபீலிங்? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மனுஷ பிறப்பு தான் கடைசி பிறப்புன்னு நினைக்கிறேன் நான். அதனால என்ன மாதிரி இன்னொருத்தரை பார்க்கும்போது அவ்வளோ ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை, ஷாக்கெல்லாம் கிடையாது. ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதம்மா, நாட்டுல ஜனத்தொகை கம்மியாகிடுமில்ல. அவங்க கிட்ட கேட்பேன், எப்படி என்ன மாதிரி இருக்கீங்க, நீங்க எந்த ஊரு, யார் உங்க பேரண்ட்ஸ் அப்படின்ட்டு ஏதோ ஒரு ரிலேட்டிவ்ஸ் இது இருக்குமா, சிம்டம்ஸ் அந்த மாதிரி. எனக்கு பிறந்த பொண்ணுகள் இல்லையா, இந்த பொண்ணு ரொம்ப ஜென்டிலான பொண்ணு. என்ன மாதிரியா இன்னொருத்தவங்கள கொடுமைடா. நான் என்ன மாதிரி ஒருத்தவங்களை பார்த்தேன்னா பயாலஜிக்கலா அவங்களோட ஃபேமிலி கொஞ்சம் தெரிஞ்சுக்க ஆசைப்படுவேன். இதெல்லாம் உங்க அறிவுக்கு ரொம்ப அதிகம், தயவு செஞ்சு வீட்டுக்கு கிளம்புங்க. என்ன ரியாக்ஷன் கொடுப்பீங்க? கேமரா பார்த்து ஒரு ரியாக்ஷன் கொடுங்க. அப்படி பார்க்காதீங்க மாமா, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. போதும்டா. எப்படி இருக்கேன்னா எல்லாரும் கேட்பாங்க. நம்மளே ரொம்ப நல்லவங்க, நம்மள மாதிரி இன்னொருத்தங்க நல்லவங்க இந்த உலகத்துல. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? என்ன மாதிரியே இன்னொருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்க லைஃப் பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படுவேன். என்னோட லைஃப் ட்ராக் வேற மாதிரி இருக்கும், அவங்க லைஃப் ட்ராக் வேற. நம்ம தான் ஃப்ராடா இருக்கோமா, அவங்களும் சேர்ந்து ஃப்ராடா இருக்காங்களான்னு தெரியுது. அப்படின்னு இல்ல, அவங்களோட லைஃப் எப்படி போகுது, அவங்களோட பார்த்து ஒரு ரியாக்ஷன் கொடுங்க. காணா லென்ஸ் தீஞ்சி ஃபர்ஸ்ட் கேட்கறது உங்க பேர் என்னன்னு தான் கேட்போம். ஃபர்ஸ்ட் உங்க பேர் என்னன்னு கேட்டுட்டு எங்க இருக்கீங்க அப்படின்னு தான் கேட்போம். ஆனா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஷாக் ஆகி நிப்போம். அந்த ஷாக் அந்த கேமரா பார்த்து கொடுங்க பாப்போம். அதெல்லாம் கொடுக்க சும்மா கொடுங்க. என்னடா இது, தேவலோகத்திலிருந்து தேவதையே வந்து நிக்கிறாளேன்னு பாக்குறீங்களா? இந்த கேமரா பார்த்து நீ இப்போ ரியாக்ட் பண்ணணும். இந்த கேமரா பார்த்து ரியாக்ட். என்ன மாதிரியா இருக்க, வாடா வாடா வாடான்னு வீட்டுக்கு கூட்டு போயிடுறேன். இத்தனை நாள் எங்கே போயிருந்தேன்னு கேட்பேன். ரொம்ப கஷ்டப்பட்டோம். 2 பேரும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ண்ணே. வீட்டில் ஒருத்தனை விட்டு வெளியே நம்ம இங்கே ஜாலியாக போயிடலாம். வீட்டில் ஒருத்தனுக்கு வெளியே போயிடலாமா? நான் 10 கால் போய் சொல்லிட்டு போக வேண்டியதாக இருக்குண்ணே. இது டூ மச், இது டூ மச். இப்போ இருக்க முன்ன எத்தனை நாள் எங்கே இருந்து 10 நாள் வந்துக்குவேன். என் முகத்திலே முடிக்காதா ரியாக்ஷன் என்ன, நீ யார் நாட்டில் நல்லவனா வாழ்ற அப்படின்னு. யாரு எதை பேசுறதுன்னே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா. சரி சிங்கிளா வந்துடுறா. வேணாப்பா, நான் இப்படியே இருந்துடுறேன். அவன் பார்த்தோன்னு என்ன ரியாக்ஷன் கேட்குறீங்களா?
ஆக்ஷன். அம்மாடி இவன் வெறி குண்டு பாக்குற பார்த்தா இன்னைக்கு நம்மள ரணக்கொடூரமா வேட்டையாடுறதுக்கு முடிவு பண்ணிருப்பான் போல் இருக்கு. வளர்ந்துருவேன் உன்னைய. என்ன மாதிரி இருந்தா அவர் வீட்டுக்கு கொண்டு போய் என்ன மாதிரியே இருக்கிறாரு, கொஞ்சம் வீட்டு வேலை பாத்துக்கவான்னு சொல்லிட்டு போயிடா. ஏண்டா ஏன்டா என்ன மாதிரி வந்த பேஸ்டா அப்படின்னு நம்பிட்டேன். I'll be shocked. Maybe நாலு கெட்ட வார்த்தையில கூட கத்தலாம். ஃப்ளோவுல கெட்ட வார்த்தை வருமா? மேபி இங்கிலீஷ்ல தான் கேட்பேன். அவங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமோ யாருக்கு தெரியும். ஓ அதனால. இது என்ன தமிழா சட்டு புட்டு பேசுறதுக்கு? இங்கிலீஷ் ஆச்சே இழுத்தாண்டா பேசுவாங்க. ஸோ நீங்க யார் எங்கேருந்து வரீங்க அவங்கள பத்திலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவேன். பிகாஸ் நம்மள மாதிரி ஒருத்தங்க இருக்காங்கங்கிற போது தட்ஸ் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். வெரி நைஸ். இல்லை ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி எப்படி அவங்கள அழகாக இருக்காங்கன்னு கேட்பேன். உன் மூஞ்சில மேக்கப் கழுவிட்டு பாரு, ஸ்கூல் வாசல்ல மாங்காய் பத்து வைக்கிற ஆயா மாதிரியே இருப்ப, என்கிட்ட வச்சுக்காத. அந்த மாதிரி ஒரு கேவலமான உருவத்தை நான் இங்கேயும் பார்த்ததே கிடையாது. வாயாடி இது முதல்ல மாதிரி திறக்கிறீங்க. ஓ மை காட். எதுக்கு தான் இப்படி இன்னொருத்தங்க இருக்காங்களா? சும்மாவே எங்க அம்மால ஒன்ன வச்சுட்டே மேய்க்க முடியல, இல்ல இன்னொன்னு வேறயா? இந்த கிளி கிளிக்கிறாள எந்த ஒரு காரியா இருப்பா? எனக்கு நாட் இன்ட்ரெஸ்டட், எங்கேயாச்சும் போய் தொலை அப்படின்னு. அப்ப பொண்ணு பொத்தி வச்ச மல்லிகைப்பூன்னு சொல்லு. ஸோ அதனால என்ன மாதிரி இருக்கவே கூடாது. நான் ஃபர்ஸ்ட் நம்பவே மாட்டேன், நான் இதெல்லாம் பண்ணி பார்ப்பேன். பார்க்க ஸ்னேகா மாதிரி இருந்துட்டு பண்றதெல்லாம் நமிதா வேலை. நீ போட்ட வேஸ்டெல்லாம் கழிச்சு பார்ப்பேன், அதுக்கப்புறம் ஆமா நம்மள மாதிரி இல்ல. சி நீங்க ரொம்ப மோசங்க. நான் என்ன செஞ்சாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. எஸ், என்ன மாதிரியே நல்ல தீனி மாடுங்க, என்ன மாதிரியே ஜந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணாலுமே பயங்கரமா பதில் சொல்லியிருந்தாங்க. இதே மாதிரி அடுத்த வாரமும் உங்களோட சூப்பராக ஃபன் பண்ணுறதுக்கு வந்துகிட்டு இருக்க போகிறேன். அண்ட் அன்டில் தென் பாய் பாய் ஃப்ரம் ஷெரீஃப் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ். பாய். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஐபிசி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.